ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. வணக்கம். இந்த வருடம் மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு நாங்கள் ஜென்ரலாக ராசி பலன் சொல்லக்கூடிய இது லக்னத்தை எடுத்து தான் சொல்லுவோம். இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்றது ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம். இதை பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக நிறைய பேர் கோச்சாரத்தை வச்சு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டெக்னிக் வருஷ பிரவேஷ் அப்படின்னு பேர். வருஷ பிரவேஷ்ன்றது ஒரு வருடம் எப்படி இருக்கும்னு பார்த்து அதுக்கான ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை சூரியனோட லாங்கிடியூடோட நம்ம பிறந்த லாங்கிடியூடு சூரியன் வரும்போது அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அதில் வர லக்னத்தை வச்சு போடுறது தான் வருஷ பிரவேஷ். இந்த வருஷ பிரவேஷ் அப்படின்றது யூஸ்வலாக முஸ்லீம்ஸ் போடுவாங்க. பட் அதை ஹிந்து சிஸ்டத்தில் அடாப்ட் பண்ணிட்டாங்க. சார், இந்த வருடம் மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் மேனுக்கு பார்க்கலாம். இந்த வருடம் மேஷ லக்னத்துக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ரோத் ஓரியன்டாக இருக்கும். புதிய கஸ்டமர், புதிய ஆர்டர், புதிய எக்ஸ்பேன்ஷன், அந்த மாதிரி ஒரு நல்ல சைக்கிளில் போகக்கூடியது தான் இந்த மேஷ லக்னமாக இருக்கும். இரண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தீங்க, ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலிடத்துலேருந்து ப்ரமோஷன், நல்ல பேர், அதாவது கூட இருக்கிற கொலீக்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல பேர், நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதோ ஒரு நினச்சதை பண்ண முடியும், சொன்னதை செய்ய முடியும். அதே மாதிரி உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நிறைய பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது குரு ஒரு பாதி 11ஆம் வீட்டில் இருக்கும்போது இட் வில் பி வெரி குட். நிறையா பாசிட்டிவாக க்ரோத் ஓரியன்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்கம் வரும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா பைசா வரும். இப்போ நீங்கள் இதுக்கு போட்டிங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா பைசா வரும். இல்லை இப்போ ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லேண்டு, பில்டிங்ஸு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் மார்ஸ் ரொம்ப நேரம் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு மனக்குழப்பங்கள், மனச்சிதைவுகள், மனத்தில் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாத இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஏரியாவே இந்த வருடம் இருக்கும். எஸ்பெஷலி முன் பாதி மார்ச் ஒரு 45 டேஸ் ஜனவரிலேருந்து போட்டுக்கோங்க. அது இந்த பக்கம் மாறுற மட்டும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி எல்லா மேஷ லக்னத்துக்கும் இதே மாதிரி ஒரு பலன் வராது. காரணம் என்னென்னா, உங்கள் பொசிஷன் ஆஃப் த பிளானட் வேறு, நீங்கள் வந்த ஏஜ் வேறு, அதுக்கான இப்போ இதே வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏறுமாறாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாரோஸ்கோப், ஆனுவல் ஹாரோஸ்கோப் ரீடிங் எடுத்துக்கலாம். அது பேர் வருஷ பிரவேஷ் அப்படின்னு பேர். அந்த வருஷ பிரவேஷில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வர தசாபுக்தி, பொசிஷன் ஆஃப் த பிளானெட்டு, அஷ்டவர்க்கம், டிவிஷனல் சார்ட்டு, அதை எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடியது தான் இந்த வருஷ பிரவேஷ். அந்த வருஷ பிரவேஷில் உங்களுக்கு பரிகாரமும் சொல்லப்படும். என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது. நிறையா பேர் ஃபேட்டுக்கும் கர்மாவுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபேட்டுன்றது வேறு. ஃபேட்டுன்றது எது நடக்குமோ அது நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. கர்மான்றது அன்ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு 2 குடையன் அஃப்ளிக்டடாக ஆயிருந்ததுன்னா நம்ம பார்த்து பேசினா பெட்டராக இருக்கும். அதுக்கான பரிகாரங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு எது நடக்குமோ அதுதான் நடக்கும், அதை ப்ரிடிக்ஷனை எடுத்துக்காதீங்க. காரணம், அஸ்ட்ராலஜி வாஸ் நாட் அ ப்ரிடிக்டிவ் டூல். அஸ்ட்ராலஜி இஸ் அ கர்மாஸ்கோப். அஸ்ட்ராலஜி இஸ் அ டயக்னோஸ்டிக் டூல். ஸோ இப்போ நிறைய பேருக்கு கேரியர் நல்லா இல்லை, கேரியர் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் உங்களுடைய பொசிஷன் ஆஃப் த பிளானெட் வேறு மாதிரி இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதம் பிறக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்.
அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய அஸ்ட்ராலஜருக்கு வந்து தெரியாது, அவங்க நிறையா படித்தவங்க இல்லை. அதனால் இதை நீங்கள் வேணால் ஆன்லைன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், வீடியோ காலிங்கோடு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 24 hours ரிப்ளை பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால் திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ யுவர் வருஷ பிரவேஷ். அது மாதிரி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ. Namaste. How is the thing going to be for Mesha Lagna this year 2022? How it's going to be for the Mesha Lagna? The main action-packed area for the Mesha Lagna will be work. Many people will undergo a huge transformation as far as their work is concerned. Now, this is one of the important areas. So, if you feel like changing the job, getting a new job, starting a business, or trying out new things across, then this particular year is going to be very, very favorable for you. The second one is the Guru is in the 11th house, which means you will have a lot of increase in the income. It's going to do very well, better for you as a person. The other important thing is many people will have a positive relationship with their parents. They are not going to go with a lot of difficulty with the parent. They're bound to have a lot of positive time. You might be sharing time, information and energy with them. It's going to be very, very positive for you as a person. The third most important thing is you are, you can have minor differences inside the house. You are going to have, some of you are going to have teeth problem, some of you are going to have the changes in the way you eat the food and the way you communicate across. There could be a lot of changes across which could be coming to you as a person. Because the Rahu is in the 2nd house, 8th house Ketu is there, which means some elderly people can pass away with a person. Travel is going to be pretty smooth for a lot of you, and your children are going to do very well across this year. I don't think so there is much of problem as far as the Mesha Lagna is concerned. Most of the planets are placed in the Kendra and Trikona. You can expect a better time than compared to last year for Mesha Lagna. Remember, I am only telling you about the Lagna. I am not telling about the Rasi. So become very, very clear that it is not Mesha Rasi. I am talking about Mesha Lagna. The other most important thing is about education. There are matters of education for students will be positive. Though generally Mesha Lagna do not study a lot because they are a lot very physical and they would like to go about doing things in the physical manner across. So therefore you can expect the Mesha Lagna people to study better, the concentration will be better, the focus will be much, much better for you as a person across. The other most important thing is how is going to be the health for Mesha Lagna. The health for Mesha Lagna will be much, much better, and some of you can travel abroad for short-term trips and short-term assignment, not complete assignment across as a person. So therefore you can expect the entire year to be very positive, very growth oriented, much, much better. Now, will you buy houses? Saturn is seeing the 4th house. For some people, the option of buying new property or new thing will be there. The income flow will be much, much better. You will be able to go through the process of paying the EMI and the other thing much, much better. The whole point is this year is going to be positive. Now, if you want to take a personalized reading with the position of the horoscope, which is very different, the Tajika will be very, very different. The annual horoscope will be very, very different for you. If that is what you wanted to do, then do subscribe for the annual horoscopy product. You will get a video reading, and also you can ask some personalized question about
this year across, we have kept it in a reasonable thing, and you can use the payment system of the Google or WhatsApp to pay us very easily. We will respond to you in 24 across. Now you want a quality reading, not something hodgepodge. A very well educated astrologer, not many people know how to use the Tajika, so we will be telling you from the Tajika chart how this year is going to be for Mesha Lagna. Thank you. வணக்கம். இந்த வாட்டி ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஜென்ரலாக ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 10க்குடைய சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்கு. அது ஸ்லோவாக இந்த வருஷத்தோட முடிவில் வந்து ஒரு 8வது மாதத்துக்கு மேலே அது கரெக்டாக 10ஆம் வீட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும். குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டுக்கு போகும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 10ஆம் வீட்டில் போகிறதுனால 10ல் குரு போனால் வந்து பதவி பறிக்கும் அப்படின்வாங்க. அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது இப்போ ஆஃபீஸில் வந்து ஏதாவது புது சிஸ்டம் எடுத்துன்னு வருவாங்க, புதிய விஷயங்கள் எடுத்துன்னு வருவாங்க, புதிய க்ரோத் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 10க்குடையவன் குரு. அது தவிர 9க்குடைய சனி வந்து கரெக்டாக 10ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்டில் இருக்கனால தொழில் ஸ்தானம் சிறந்த விளங்குது. தொழில் அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா பொண்டாட்டி பசங்களை விட உங்கள் தொழிலை நம்பினீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும். அதை தவிர இப்போ தொழில் ஸ்தானம் நல்லதாக இருக்குது. இப்போ யாராவது வந்து பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக வேலை பண்ணணும், நான் வந்து புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா இந்த வருடம் ரிஷப லக்னத்துக்கு மிகவும் சிறந்த வருடம். அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, க்ரோத் ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பேன்ஷன், க்ரோத்து, இந்த டிஃபிகல்ட்டி போகிறது, அது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். 3வது விஷயம் வந்து இப்போ எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக க்ரோத் ஓரியன்டாக உங்களை வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணி ப்ரமோஷன் கொடுப்பாங்க, வெஹிக்கிளு, க்ரோத்து, அதாவது அதிக சம்பளம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கொள்ளலாம். 3வது விஷயம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைத்து கொள்ளலாம். இன்கம் அடுத்த லெவலில் போகக்கூடிய ஒரு விஷயங்கள் வாய்ப்பாக வரும். அதே மாதிரி பொதுவாக உங்களுக்கு வந்து இன்கமில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபேக்ட் இப்போ நீங்கள் வந்து 30 to 40 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு வந்து மிகவும் நல்ல வருடம். அதாவது நீங்கள் ஏதாவது லேண்ட் வாங்கலாம், வெஹிக்கிள் வாங்கலாம், இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இந்த வருடம் மிகவும் சிறந்ததாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து மைண்டை போட்டு நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றம் இருக்கும். த வே யூ கம்யூனிகேட், த வே யூ டாக் அண்ட் த வே யூ இன்ட்ராக்ட் வித் யர் ஒய்ஃப் வந்து நிறைய சேஞ்சஸ்க்கு வந்து இது வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். இப்போ படிக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் வந்து நல்லாயிருக்கும். ஓரளவு அவங்களால படிக்க முடியும், மார்க் வாங்கிட முடியும், எக்ஸாம் வாங்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா பேசாதீங்க. வெளியில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லாதீர்கள். அப்படி நீங்கள் வெளியில் அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா அது வந்து காரிய சித்தி ஆவதற்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது வந்து மௌனமாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற பலன்கள் வந்து நிறைய பேருக்கு வேரியேஷனாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருப்பீங்க, நான் சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒத்து வராத மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா வருஷ பிரவேஷ் அப்படின்ற ஹாரோஸ்கோப் இருக்குது. நீங்கள் பிறந்த மாதத்தில் சன் எங்கே வருதோ அந்த வர பொசிஷனை போட்டு நம்ம போடக்கூடியது தான் இந்த வருஷ பிரவேஷ். அந்த வருஷ பிரவேஷுக்கு வந்து தனியான ஜாதகம் இருக்குது, தசாபுக்தி இருக்குது. அது வந்து கம்ப்ரஸ்டு தசாவாக 120 days பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பண்ணிக்கொள்ளலாம். அதை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நாட் மெனி பீப்புள் கேன் புட் வருஷ பிரவேஷ். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து அது வீடியோ ரீடிங்காகவே வரும். அதே மாதிரி நீங்கள் என் கூட ஆன்லைன்லேயும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கான பரிகாரமும் நாங்கள் சொல்கிறோம்.
பரிகாரம்ன்றது வந்து ஃபேட் அண்ட் கர்மாக்குள்ள டிஃப்ரெண்ட். ஃபேட்டுனா எது நடக்குமோ நடக்கும். அஸ்ட்ராலஜின்றது வந்து கர்மா ஸ்கோப். உங்கள் கார்மிக்காக நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், உங்கள் எனர்ஜி பாடி எப்படி இருக்குது, உங்கள் சக்கரா அவுரா அந்த சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த கர்மா ஸ்கோப். இந்த கர்மா ஸ்கோப்பை வச்சு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் நிறைய க்ரோத் பண்ணிக்கலாம், சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து பரிகாரம் பண்ண ஆரம்பித்தார். பரிகாரம் பண்ண ஒரே வாரத்திலேயே அவளுக்கு அவ்வளோ க்ரோத்து, அவ்வளோ சக்ஸஸ் அதெல்லாம் வந்தது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி அப்ரோச் பண்ணிங்கன்னா பெட்டராகவே இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். தேங்க்யூ. Is going to be the impact for the Rishabha Lagna. The Rishabha Lagna has two main planets. The Saturn is in the 9th house, Guru is in the 10th house, which means a lot of changes in the work will be there, which will be positive, which will be growth oriented. If you want to change the job, you want to apply for the new job, you want to take a jump, then this year is going to be better. And now if you have a father and if the father is alive, and from the father's side there is going to be a lot of positive thing which is going to happen for you as a person. In your father's side, cousins can get married, they can buy a new house, they can have babies, lot of good things will be there, and your relationship with your father will also be kind of quite positive. The relationship with the mother can have some minor issues, but overall it need not be very difficult across. But many people will have marriage and marriage based issues can be there because the Rahu Ketu is transiting the 1-7 place, which means people will have a lot of difference of opinion can be there. They can be having what you call it as misunderstanding, miscommunication, and people who are already having an aggravated marriage can get into all kinds of problem across. So I suggest you wait and take a call. Don't be in a hurry. So because this is going to be a real tough time across. The other one is the Venus become Nicha. So what you plan might not happen. You will have to take to the plan what comes to you across as a person. The second most important thing is do not get into arguments with people as you can lose. Avoid court cases as the 6th Lord becomes powerful for you as a person. The other point is generally your health is going to be better. I don't see a major hospitalization, major problems for happening for the Rishabha Lagna. Remember, I am talking about the ascendant part of it. I am not talking about the Rasi part of it across as a person. So the result might vary for few people across. The vehicles will be okay, children will be fine. Generally this is going to be an average, above average year without much of a problem as far as your life is concerned. So it is very important that you use this time for taking risk, for being positive and growth oriented across as a person. Now, if you want to take a Tajika reading personalized with yourself, that is your horoscope will have the position of the planet which is very very different, and we can do a reading for you. You will get a video call, you will get a video recording. You can call back if you have anything on any doubts you have. You can ask yourself how is this year going to be on the work, marriage, children and all the front across. And also we have priced it very reasonably. You can use Google Pay, Phone Pay, you can use Paytm to pay us, and we will respond to you in 24 minutes. You can talk to me live and I can do the reading. Remember, getting guidance from an educated astrologer is very very important for you as a person than trying to what you call it as then just showing the horoscope to anyone.
you need an expert advice. It is like going to Ravi Shastri. It's like a coach. You need an expert advice. But generally, you can say the Rishabha Lagna is going to be quite positive, and I don't think so is much of a problem for the Rishabha Lagna, except in the area of the mind. Your mind can be very confused because the Rahu is there in the Lagna, and you need not be very clear. You can have a lot of fear, doubt, confusion, minor paranoidism can be there across as a person, after which things will subside down. But generally, keep your health fitter, because the Rishabha Lagna tend to put on weight and they tend to eat a lot, whereas you need to have a lot of physical movement to help you to become better as a person. Therefore, this year is going to be positive. You want to know more how positive, you want to know how best you can utilize it. We'll tell you the remedy across. Do subscribe to the channel and also call us for an astrology reading. Thank you. வணக்கம். இந்த வாட்டி மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? இன்சோஃபார் இப்போ மட்டும் மிதுன லக்னத்துக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம், நிறைய பேருக்கு வேலையில் சிக்கலாக இருக்கும், இல்லை பிடிக்காத வேலையில் இருப்பாங்க. அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் அவமானப்படுத்துவாங்க, அவங்களால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது, நிறைய க்ரோத் ஓரியன்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மாட்டியிருப்பாங்க. ஏன்னா கரெக்டாக சனி 8ஆம் வீட்டில் குருவோடு இருந்திருக்கும். அதே மாதிரி கொரோனாவோட மிகப்பெரிய பாதிப்பு இந்த பர்டிகுலர் லக்னத்துக்கு தான் ஏற்பட்டிருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ வியாபாரியாக இருந்தால் தொழில் மூடி இருக்கும். இப்போ ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தால் ஒர்க்கில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், எதுவும் பீஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை தவிர்த்து இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் உங்களுக்கு ஸ்லோவாக ரிலீஃப் வர ஆரம்பிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு குரு 10ஆம் வீட்டுக்கு போனதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த இன்னொரு 1-2 மந்த்ஸ் ஃபுல்லாக ரிலீஃப் வராது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மேக்கு அப்புறமா குரு சொந்த வீட்டுக்கான மீனத்துக்கு போகும். அப்போ நிறையா நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ யாராவது நான் வேலைக்கு அப்ளை பண்ணணுமா சார், வேலை மாற்றணுமா சார் அப்படின்னா இதுதான் மிக சிறந்த டைம். நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணி மாற்றிக்கலாம். அது இட் வில் பி வெரி வெரி குட் ஃபார் யூ ஆஸ் அ பர்சன். அதனால் நிறைய பேர் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஆன்லைனோ ஆஃப்லைனோ தெரிஞ்சவங்களோ ரெஃபரலோ வரதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மிதுன ராசிக்கு நல்ல பீரியடாகவே இருக்கும். ஆனால் அதுக்குன்னு அடிக்கடி நான் வேலையை விடுறதுக்கு காரணமாக இருந்தால் தென் யூ வில் கெட் இன் டு ப்ராப்ளம். பார்த்து வேலையை விடுங்க. இப்போ தான் ஒரு வேலையில் செஞ்சீங்கன்னா உடனே 3-4 மாதத்தில் விடணும்னு யோசிக்காதீங்க. அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு உயர்வு, மகிழ்ச்சி, குரோத்து இதெல்லாம் வரும். வியாபாரம் செய்வதற்களாக இருந்தால் இந்த மிதுன லக்னத்தில் அடி வாங்கினவங்க ஸ்லோவாக வெளியில் வருவாங்க. புதுசான ஆப்பர்ச்சுனிட்டி, புதுசான விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது நிறைய மிதுன லக்னக்காரர்களுக்கு கடன், டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளம் இதெல்லாம் வரக்கூடியதாகவே இருக்கும். அந்த கடன், டிஃபிகல்ட்டி வரக்கூடிய ஒரு மிதுன லக்னத்துக்கு அந்த ராகு கேது அந்த பக்கம் பயிற்சி ஆனப்புறம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஆனால் இது இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு இம்பேக்ட் ரிலீஸ் ஆகாது. அந்த இம்பேக்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய விஷயம் சனி கிட்டத்தட்ட 10ஆம் வீட்டு 9ஆம் வீட்டுக்கு ஒரு ஆகஸ்ட் மேலே, அதாவது கும்பத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அவங்க நேரம் சரியில்லாதனால நீங்கள் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீர்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வாட்டி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், சேர்த்து வைக்க முடியாது, நிறைய செலவுகள் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாவது கோர்ட் கேஸு ப்ராப்ளம்னு இருந்ததுன்னா அது ஓரளவு ஃபுல்ஃபில் ஆகி கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக வரும். அதனால் பேசிக்காகவே இந்த வாட்டி மிதுன லக்னத்துக்கு திங்ஸ் வில் பிகின் டு ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் அப்படியே இருக்காது. அதனால் இந்த விடியல் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சாரம் கரெக்டாக இருக்கும்.
நான் சொல்லும்போது ஒரு சில பேருக்கு வந்து பலன்கள் ஏறுமாறாக இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கணுன்னா வருஷ பிரவேஷ் அப்படின்னு ஹாரோஸ்கோப் இருக்குது. அந்த சன்னோட லாங்கிடியூடோட உங்களுடைய லாங்கிடியூடை மெர்ஜ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அது கரெக்டாக தெரியும். அதற்கான தசாபுக்தி ஜாதக பலன்கள் எல்லாமே இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வருஷ பிரவேசம் பாருங்கள். இது பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன் ஏன்னா இப்போ உலகத்திலே 12 பேர்னா 12 ராசி தான் இருக்கும் அப்படின்னா உலக மக்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. இட் வில் ஹாவ் வேரியன்ஸ், இட் வில் ஹாவ் அ டெக்னிக்கல் எஃபெக்ட் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால் இந்த வருஷ பிரவேசம் வீடியோ ரீடிங் வழியாக தரோம். நீங்கள் எங்ககிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி வீடியோ ரீடிங் பண்ணிக்கொள்ளலாம். இரண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு சரியான க்ரோத்து எப்படி வரும், எப்படி ரெமிடி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு கர்மாக்கும் ஃபேட்டுக்கும் வித்தியாசம் புரியாமல் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. கர்மான்றது யூ கேன் இவால்வ் இட். அதுதான் இந்த கர்மா ஸ்கோப். அதுதான் ஹாரோஸ்கோப்ன்றது கர்மா ஸ்கோப் தான். அதனால் உங்களுக்கு வீடியோ ரீடிங், ஆன்லைன் ரீடிங் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக சொல்லக்கூடிய இது பொதுவான பலன் தான். ஒருத்தருக்கு ஃபிட் ஆகும், ஒருத்தருக்கு ஃபிட் ஆகாது. அதனால் இதை பார்த்து கொள்ளுங்கள். Namaste. Now this time, how is going to be for the Mithuna Rasi this year? This year is going to be very, very positive for the Mithuna Rasi. Many people who have lost their job, who have had a bad time as far as the work is concerned, will see a kind of slow, strong revival in this particular year. Especially Saturn is going to make a transit into the 9th house. So after the August month, things are going to improve far more better than what it is right now. Actually, the Mithuna people would have had a very tough time because Saturn and Guru was in the 8th house and the Rahu Ketu was in the 6th house. So it would have been a very, very difficult time for them as a person to come to some kind of a conclusion with regard to the career. Many people would have lost the job, many people would not have got promoted, some people would have got laid off, the business would have gone for a negative tailspin. All those problems could have been there with these particular people. Now it's like the cloud going away and the sun coming out into the particular life across. These kind of things will definitely bring in a lot of changes into their life. So this is going to be a positive year. As the year progresses, the Mithuna people will have much, much better time than what it is right now. Now many of them would have got some marriage proposal, we are waiting for the marriage proposal, things wouldn't have moved across. But after this particular transit of Saturn and Jupiter, things are going to improve a lot. In fact, many people will get married, will have what you call it as the fathers will have a very, very good time across. All those things will be there as a person that they don't need to worry. How is it going to be financially? Financially, there is going to be a lot of improvement in life. Things are going to improve a lot. Things are going to get better. There won't be much problem into their life across. They will be paying the debts. They'll be coming out of the debts and they will be getting better and better into their life across. And also some people who have health issue will be able to recover a lot from their health issues problem, and they would be able to positively come out of this issue across. So this is going to be a revival year for the Mithuna Rasi, and many people can have a lot of sigh of relief from the all pressing problem what they have been having. Things in the last 2 years along with the corona wouldn't have gone very well for them. They would have got stumped, bumped and rumped into their life across, and they would have found it very, very difficult across. Now what I am telling is only a general thing, but what I am not telling you is something very specific. Now, if you want your specific reading to be done, how is the Dasha Bhukti is going to be there, how is the Lagna is going to be there, how is the Tajika chart is going to be there, like this, I'll be coming in a video and speaking to you as a person by which
you can definitely know about your year, which is very, very specific for you as a person. We have told it to you in general, we have not told it to you in a very specific manner. So please understand one thing very, very clearly, that you are going to get a personalized reading. Now remember, this is a Tajika system which is being used. Not many people are aware of the Tajika system, and many of them are not very clear how is the Varsha Pravesh has to be done. This Tajika system, which has been invented by the Muslim and integrated into the Hindu astrology, actually is a wonderful method where the horoscope is cast and the planetary positions are just read like the birth chart. We have charged you very economically, and you can pay us through any kind of methodology to pay for us, like GPay, Google Pay, Razor Pay, any kind of paying system you can use. We will accept it, and we will send you a video reading for you as a person. Therefore, how this year in specific is going to be, what is the expectation for you as a person, do send me for the consultation. I would be glad to help you across. Thank you. இப்போது கடக லக்னத்திற்கான பலன்களை சொல்ல போனோம். கடக லக்னம் தான் இந்த வாட்டி ரொம்ப ப்ளசண்ட்டான லக்னம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக சனி 7ஆம் வீட்டில் போவதனால் நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் நடக்கும். நிறைய பேருக்கு பிபி டும் கெட்டி மேளம் எல்லாம் அடிக்கும். இரண்டாவதான விஷயம் நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தம், கல்யாணம், குழந்தை பிறப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரிகர் ஆகக்கூடியதாகவே இருக்கும். அதே மாதிரி குரு 8லேருந்து 9ற்கு ஒரு 5 மாதங்கள் கழித்து போகும்போது இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 30-35 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை, அந்த ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா காரணம் என்னென்னா, டிரான்சிட்டில் சாட்டர்ன் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது அதாவது உங்களுக்கு இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயங்கரமாக ட்ரிகர் செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த டீனேஜில் இருக்கிறவங்க மையல் கொள்ளுவது, அதாவது லவ் பண்ணுறது, காதலில் விழுவது, இப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான நிறையா வாய்ப்புகள் உண்டு. அது பொண்ணுங்கள்கிட்ட அவங்க கமிட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. நிறையா பொண்ணுங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுறதுனால அவங்க சும்மா அதை உங்களை ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துப்பாங்க. அதனால் அதை கேர்ஃபுல்லாக இருங்கள். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேருக்கு க்ரோத்து, சக்ஸஸ்ஸு, டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், புது ஆர்டர் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா க்ரோத்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த வருடம் இருக்கும். அதே மாதிரி 5-11 ராகுகேது போகிறதுனால நிறைய பேருக்கு இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மைனர் ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டி வந்தாலும் அந்த இன்கம் அப்படியே ஸ்லோவாக கிளியர் ஆகி உங்களுக்கு பெட்டர் ஆகும். நிறைய பேருக்கு கன்சப்ஷன் பாசிபிலிட்டி நிறையாவே இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். ஒரு 4-5 மாதம்தான் குரு 8ஆம் வீட்டில் இருப்பதனால் இந்த வருடம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லுவது சில பேருக்கு கரெக்டாக இருக்காது. நான் சொல்லும் பலன்களும் நான் சொல்லும் செயல்களும் சில பேருக்கு கரெக்டாக இருக்காது. அது காரணம் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வேரியேஷனாக இருக்கும். இது பொதுவான பலன்தான். இது கோச்சாரத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன்தான். வருஷ பிரவேஷ் அப்படின்ற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது. அந்த வருஷ பிரவேஷை போட்டு அந்த வருஷ பிரவேஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்கள் சன் எந்த லாங்கிடியூடில் இருக்கோ அது திரும்பி வரும்போது அந்த டயத்தை வச்சு நம்ம போடக்கூடிய லக்னத்தில் தான் ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். அதுக்கும் டிவிஷனல் சார்ட் இருக்குது, அதுக்கும் தசாபுக்தி இருக்குது, அதுக்கும் நிறையா வேரியேஷன் இருக்குது. இந்த தஜிகா அப்படின்ற சிஸ்டத்தை முஸ்லீம்கள் எடுத்துட்டு வரக்கூடிய சிஸ்டம் தான்.
அதனால் நீங்கள் என்ன கிளியராக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த பொதுவான பலன்களை பார்த்து நமக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை எடுத்து வாங்க. அதே மாதிரி நாங்கள் ஆன்லைன் ரீடிங் செய்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங்கை கம்ப்ளீட்டாக வீடியோ வடிவில் பதிவு உங்களுக்கு பண்ணித்தரோம். அந்த வீடியோ வடிவில் உங்களுக்கு பதிவு பண்ணும்போது அந்த வீடியோவை நீங்கள் திரும்பி பார்த்து கொள்ளலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் 1 வீக்கில் கேட்டுக்கலாம். நார்மலாக 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீடிங் எக்ஸிக்யூட் செய்து விடுவோம். நிறைய பேருக்கு இப்போ நேரடியாக பார்க்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வீடியோ ரீடிங் எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸ் செய்யலாம். அதனால் ப்ளீஸ் டோன்ட் வரி. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரெமிடியை பற்றி ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. கர்மா, அதாவது ஒரு ஹாரோஸ்கோப்ன்றதே கர்மாஸ்கோப் தான். ஒரு ஸ்கேனிங் பண்ணுற மிஷின் மாதிரி தான். நம்மளுடைய அவுரா, சக்கரா, எனர்ஜி பாடிலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான் அவுரா, அந்த கர்மா ஸ்கோப் இல்லை அஸ்ட்ராலஜி. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபேட்டு தான், எது நடக்குமோ அதை நடக்கக்கூடியதாக அப்படின்றது அவங்க ஒரு கன்ஃபியூஸ்டு பார்வையில் பார்க்குறாங்க. நிறையா சஃபரிங்கை நீங்கள் அஸ்ட்ராலஜி வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ டைமிங்ன்றது 6 மாதிரி, அந்த 6ல் எப்போ குதிக்கணும், என்ன மாதிரி ரெமிடி யூஸ் பண்ணால் வெளியில் வரலான்றதை உங்களுக்கு சொல்லித்தரோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் வித்தியாசமாக அஸ்ட்ராலஜி பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்போம். தேங்க்யூ. How is this year Kataka Rashi or Kataka Lagna is going to be? The first thing is very, very important thing. Saturn is transiting the 7th house, and many of the people of the Kataka Rashi, if it is an important point into their life, they would be getting married. Now you will have marriage proposal coming on, betrothal coming on, some kind of a marriage things would be happening for you as a person at this particular point of time. So please understand that this is the time of marriage. If you have been postponing, avoiding, and if you have had some kind of an age problem, or you are not very certain about a lot of issues across, now this is the time to get engaged, get married, allow the proposal to come to you as a person, and you would be very happy. Many of the Kataka Rashi people, Kataka Lagna people will be attending betrothal function, marriage function, many function connected with the marriage. There will be the relative marriage will be there, there will be the friend marriage will be there, or marriage in the same place will happen out to you across as a person. The Guru going into the 8th house is slightly negative, but then the Guru will go into the 9th house by the month of May, and Saturn will be moving into the 8th house. Whenever Saturn moves into the 8th house, you can see elderly people can pass away from the house across. Some kind of elderly people can pass away, but it can happen over a period of 2.5 years period of time across. How will be the work? You will see a lot of improvement, growth, development across, which is happening for you as a person, and this will able to help you to clear a lot of problem for you as a person. So it's very, very important that the work is going to improve. But the Rahu is going to come into your work area, so there can be changes as far as the work area is concerned. The next Rahu Ketu transit, if it is going to come into the next year, will bring in changes as far as the work is concerned, which will be very, very positive for you as a person. So please understand that any kind of changes which is happening there into your work, please allow it to happen. How will be the financial position? The financial position will be positive, improvement oriented, growth oriented as a person. So please become very, very clear about it. You can take few risks in buying objects. You can take few risks in noting down the things. You can buy new things, going into new places, going into unknown places. All those things will be there as a person. We also request you to what you kind is do the remedial measure.
How do you do the remedial measure? Please do send for the horoscope, check on the timing, and do send it for us as a person. We will give you a personalized yearly prediction based on your Lagna, Dasha Bhukti, Transit and the Varsha Pravesh, which will be very, very accurate. We are at a reasonable price across, and also you will get a video prediction of the entire reading. So you can have some doubts, fear, difficulty with regard to that. Many astrologers are not aware that a particular chart can be cast only for the yearly prediction and the reading can be given across. Now many people are not aware. We are very specialist in that. So if you have difficulty and problem with regard to your work, you can do subscribe to us and we will reply to you within a day, and most of the reading we try to do it within 2 to 3 hours of the time, which you can become very, very clear across. So the other point is remedies are very, very important for you at that point of time. Certain transits at the later point of time between the February 15 to March 15 can be little negative across. So for that you would be requiring remedy across. So I request you to go into it, and that will be very, very helpful for you as a person. Thank you. வணக்கம். இந்த வாட்டி சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். பொதுவாக சிம்ம லக்னத்துக்கு ஒரு டிஃபிகல்ட்டான பீரியடாகவே இருந்திருக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகவே இருந்திருக்கும். 10ஆம் வீட்டில் ராகு போகிறதுனால நிறைய டிஸ்ரப்ஷன் எடுத்துன்னு வந்திருக்கும். அதாவது ராகு அப்படின்னாலே டிஸ்ரப்டர், ராகு அப்படின்னாலே சேஞ்சர், ராகு அப்படின்னாலே பல விஷயங்களை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் உங்களுக்கு ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிறையா பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு தேவையில்லாத எக்ஸ்பேன்ஷன் பண்ணாதீங்க. ஒர்க்கில் நீங்கள் ஒர்க்கராக இருந்தால் யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்காதீங்க. யார்கிட்டையும் தேவையில்லாத போராட்டம், பாஸ்கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வைத்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராப்ளம் வரக்கூடிய டைமாக இருக்கும். ரெண்டாவது, சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறது ரோகஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்கும். அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கிளியர் இல்லாமல் இருக்கும். அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கிளாரிட்டியாக வைத்து கொள்வதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு வீடு விற்கணும்னு நினைப்பாங்க, அவங்களால பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, அது எதுவுமே காரிய சித்தி ஆகாது. அதனால் நீங்கள் இதை ரொம்ப கிளியராக வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு டிஃபிகல்ட் ஜகபுஜா மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் இருக்கக்கூடிய டைம். ரெண்டாவது குரு 8ஆம் மாதத்துக்கு மேலே 5ஆம் மாதத்துக்கு மேலே 8ஆம் வீட்டுக்கு போனோடனே அந்த ஒரு 3-4 மந்த்ஸ் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டி, டிஸ்டர்பன்ஸாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்காது. உங்கள் படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டி வரும். மணி மேட்டர்ஸ் டைட் ஆகும். உங்களால் சேவ் பண்ண முடியாது. அந்த சேவிங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு கீழே வர்றதுக்கான, விழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு காஷனாக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்துகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஷயம்
அஸ்ட்ராலஜின்றது வந்து கர்மா ஸ்கோப்பு தான். அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள், கர்ம பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம்தான் அஸ்ட்ராலஜி. அதனால் நீங்கள் அதை போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, இல்லை அஸ்ட்ராலஜினா அது வந்து ஃபேட்டலிஸ்டிக் சயின்ஸு, அஸ்ட்ராலஜி அப்படின்னா அது வந்து பயங்கர ஃபேட்டு, அதில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. காரணம் என்னென்னா, கர்மா இஸ் அன்ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன். நம்மளுடைய எனர்ஜி பாடி வந்து மிஸ் அலைன்மெண்ட்டில் இருக்கக்கூடியதான் கர்மா. அந்த எனர்ஜி பாடியை நம்ம கண்டிப்பாக அலைன்மெண்ட்டுக்கு பரிகாரம் வழியாக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். வாட் இஸ் ப்ரீ ரிட்டன் கேன் பி ரீரிட்டன். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ ஃபேட்டலிஸ்டிக் சயின்ஸ். அண்ட் நிறைய பேர் அஸ்ட்ராலஜியை ஃபேட்டலிஸ்டிக் சயின்ஸாக வைத்து கொள்வதற்கு காரணம் அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருப்பது தான். அதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜின்றது வந்து ஒரு துடுப்பு யூஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பாருங்கள். நான் சொல்கிற பலன்கள் வந்து சில பேருக்கு ஏடாகூடமாக இருக்கும், ஒரு மாதிரி அக்யூரேட்டாக இல்லாமல் இருக்கும். இது பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா வருஷ பிரவேஷ் அப்படின்ற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கிறது. அந்த வருஷ பிரவேஷை வச்சு தான் நாம் வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது ஒத்தொத்தருடைய ஹாரோஸ்கோப்லேருந்து வேரியேஷனாக இருக்கும். அந்த தசாபுக்தி லக்னம் அதை பொறுத்து வேரியேஷனாக இருக்கும். அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ரஸ்டு தசான்னு இருக்குது. அதனால் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ வைஸ்டு ரீடிங்காக கொடுப்போம். ஆன்லைனில் நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம், ஃபோனில் எடுத்துக்கலாம், வீடியோவில் எடுத்துக்கலாம், ஆன்லைன் ரீடிங் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் 1 வீக்கில் கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கான ரெமிடியல் சொல்யூஷன் வந்து நாங்கள் தரோம். அதனால் இந்த வருடம் உங்கள் ஹாரோஸ்கோப் படி எப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ அக்ராஸ். தேங்க்யூ.